Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மதுரை பரோட்டா கடை மிளகு சால்னா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ரெண்டு விதமான பரோட்டா சால்னா இருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 பீஸ் ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் பெரிய சைஸ் கல்பாசி. இப்போ இது மூணையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 பீஸ் கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து மிக்ஸி ஜாரில் சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 25 பீஸ் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சால்னாக்கு எப்பவுமே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வதக்குனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்ல எண்ணெய் பிரியிற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் அரைச்சி வச்ச பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிற போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ சால்னாக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. மசாலாவோட பச்சை வடை கொஞ்சம் போய் எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த டயத்தில் அரைச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். மிளகு சால்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சால்னாக்கு மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மிளகாத்தூள் சேர்க்காம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கலர் கருப்பாயிரும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டயத்தில் நம்ம சால்னாவோட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலையை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான மதுரை சைடு மிளகு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.